இங்கயா இன்னும் விஷயம் முடியல. மன்னிச்சிட்டீங்க, ஏற்றுக்கொண்டுட்டீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தூங்கிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூறுங்கள், நீங்கள் அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள். மன்னித்தும் ஆயிடுச்சு, ஏற்றுக்கொண்டும் ஆயிடுச்சு. அதற்கு பூரணமாகணும்னு சொன்னா நான் அன்பு கூறணும். நான் அன்பு செலுத்தல அப்படின்னு சொன்னா நான் தேவ பிள்ளைக்கு அழகு இல்லை. பாருங்க, ஒரு வழிபோக்கனை போல அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்மை மாத்திட்டு அப்படியே போயிடல. வழிபோக்கன் என்ன பண்ணுவாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த வழியா போகிற ஒரு வழிபோக்கன் என்ன பண்ணுவான், அவனை எழுப்பி காயத்தை கட்டிட்டு சரிப்பாடுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவான். அங்கே அவங்களுடைய விஷயம் முடிஞ்சிடுச்சு. ஒரு வழிபோக்கனை போல அவர் செய்யல. அவர் என்ன செய்யறாரு, மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், கடைசி வரைக்கும் அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இதை நான் செய்யணும். நேசித்ததினால் தான் அவர் நம்மை மன்னித்தார் என்று பாருங்க. நான் ஒருத்தரை மன்னிக்கிறேன், நான் ஒருத்தரை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னா நான் அவர்களை நேசிக்கிறேன் என்பதற்கு அர்த்தம். நேசம் இல்லாமல் வராது. பாசம், அன்பு இல்லாம மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தை உள்ள நடத்துவிக்க முடியாது. அப்போ பாருங்க, ஒரே ஒரு சின்ன கற்பனை கதை. ஒரு குழந்தை பிள்ளையை, இயேசு அந்த குழந்தைய பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேட்கிறோம்ல, டாடி உனக்கு எவ்வளவு இஷ்டம் கேட்குறோமா? டாடி உனக்கு எவ்வளோ இஷ்டம், மம்மி உனக்கு எவ்வளோ இஷ்டம், அது சொல்லும் எவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளோ தானா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்ல அவ்வளோ இஷ்டம். அவங்களுக்கு தெரியுது அவ்வளோதான், அவ்வளோ இஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரம் போன அவ்வளோதான் இஷ்டமா. அந்த அந்த குழந்தைக்கு எதெல்லாம் உயரமா தெரியுதோ, பெருசா தெரியுதோ அதெல்லாம் சொல்லும். அந்த மரம் இருந்துச்சு பாருங்க, அவ்வளவு இஷ்டம் சொல்லுதான், பார்த்துருக்குறோம்ல, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்டா அப்புறம் யோசிக்குது, இது இன்னும் போய்கிட்டே இருக்க, இன்னும் எவ்வளவுதான். அந்த ஸ்கை அளவுக்கு இஷ்டம் டாடி மம்மி. அனுபவிச்சிருக்கிறோமா, இதெல்லாம் கேட்டிருக்கிறோம் தானே. இப்போ அந்த குழந்தை இயேசுவை பார்த்து கேட்குது. என்ன கேட்குறாங்க, ஜீசஸ் உங்களுக்கு என் மேல எவ்வளோ இஷ்டம், எவ்வளோ அன்பு என் மேல. அப்போ அவர் சொல்றாரு, 2 கரங்களையும் விரித்து உனக்காக மரித்தேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காகவே என் முழு காரியத்தையும் என் முழு சரீரத்தையும் நான் ஒப்பு கொடுத்தேன். இதுதான் என்னுடைய அன்பு. ஹல்லேலூயா, இதுதான் என்னுடைய அன்பு. எனக்கு உன்னை அவ்வளோ இஷ்டம். அதனால நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிடுவேன், நீ செஞ்சதெல்லாம் மன்னிச்சு நான் உன்னை ஏத்துக்குவேன், உன்னை நான் நேசிக்கிறேன். காரணம் நீ எல்லாம் உன்னை எல்லாம் நீ செய்த காரியங்கள் எல்லாம் வச்சு நான் மன்னித்ததுக்கு காரணம், நான் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், நான் உன்னை நேசித்ததினால், நான் உன் மீது அன்பு வைத்ததினால். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு பெரிய அன்பு அது! நேசம் பெரியது, அவர் நேசம் பெரியது. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் நீங்க அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும்.